ஹலோ மக்களே, டெம்பிள் vlog பார்ப்போமா? நான் குர்த்திலாம் போட்டுக்கிட்டு பாயார் லேபரில் இருக்க சிவன் டெம்பிளுக்கு தான் போயிட்டுருக்கோம் நாங்கள் 2 பேரும். ஸோ எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்றதுனால நான் நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் கொண்டு வந்தேன். பட் அதை போட்டுட்டு வெளியில் போய் ஃபோட்டோ எடுக்க முடியல. ஏன்னா ஒரு வாரமாக சிக்காகி படுத்துட்டேன். அதனால் சரி இன்றைக்கி நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு நேற்று போயிட்டு வேணு பிரியாணியில் சாப்பிட்டோமா. இன்றைக்கி கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போனோம். இன்றைக்கி என்னமோ ஒரு ஃபங்க்ஷன் போல், என்ன ஃபங்க்ஷன் சொல்லிட்டு தெரியல. இது மண்டே எடுத்த vlog ஓகேவா. மேளம் தாளம் எல்லாம் போட்டு டான்ஸ்லாம் இந்த சாமியே வச்சு டான்ஸ் ஆடி முன்ன பின்னெல்லாம் வச்சு கொண்டு வந்தாங்க. ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சொல்லிட்டு. எனக்கு இந்த சாமி பேர் தெரியல, பட் இவருக்கு எல்லா சாமி பேரும் தெரிஞ்சிருக்கு. ஆனால் சாமி மட்டும் கும்பிட மாட்டார். சரி, எனக்காக அவர் கோயிலுக்கு வந்திருக்காரு. நாங்கள் பீஸ்ஃபுல்லுக்காக வந்தோம். ரொம்ப கும்பல் இருக்காதுன்னு நினச்சிட்டு வந்தோம். கடைசியில் பார்த்தா இன்றைக்கி செம்ம ரஷ்ஷு. சரின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் கீழே போனோம். கீழே போனோன்னா பிரசாதம்லாம் கொடுத்தாங்க. ஸோ கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போவோம். எனக்கு நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கணும். ஏன்னா நான் இந்த ட்ரெஸ்ஸை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவர் கூட நான் போட்டிருக்கேன். இது என்னோடய நலங்கு ட்ரெஸ், ஹல்தி ட்ரெஸ். அப்போ போட்டது அதோடு இதான் செகண்ட் டைம் போடுறேன். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு நாங்கள் பக்கத்துலேயே இருக்க ஒரு மாலுக்கு போனோம். ஏதாச்சும் சாப்பிட்ணும் போல் இருக்குது. பட் மெக்டியில் சாப்பிட்டா அது சாட்டிஸ்ஃபைடாக இருக்காதுன்னு சொல்லிட்டு சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டாக பார்க்கும்போது இந்த மதுராஸ் ரெஸ்டாரண்ட் பார்த்தோம். புதுசாக இருக்கே, ட்ரை பண்ணி பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம். எனக்கு இந்த சிங்கப்பூரில் எனக்கு பிடிச்ச மாதிரி பிரியாணி கிடைக்கவே இல்லை. தலப்பாக்கட்டி பிரியாணி அதெல்லாம் அந்த டேஸ்ட் கூட ஓரளவுக்கு பிடிக்கும். பட் இங்கே எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. எல்லாமே சீரக சம்பா ரைஸில் இருக்குது. நான் பாஸ்மதி ரைஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். ஸோ ஃபலூடா அவர் ஆர்டர் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் ரொம்ப ஓவர் ஐஸாக இருந்துச்சு, அதனால சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் ஐஸ்கிரீம் சாப்பிடவே மாட்டேன். பட் இந்த வாட்டி ஒரு ஃபலூடா ஆர்டர் பண்ணதில் வேறு வழியே இல்லாமல் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கரைஞ்சக்கப்புறம் சாப்பிட்டேன். ஆனால் இது ஐஸ்கிரீம் லிஸ்ட்டில் நான் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஸ்ட்ரிக்டாக. அவரும் இதுதான் உனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு, நம்ம என்ன பண்ணுறது தெரியாமல் நானும் வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். சரி, அதுக்கப்புறம் மீன் பொளிச்சது வாங்கினோம். அதுக்கப்புறம் ஒரு செட்டிநாடு மட்டன் தம் பிரியாணி ஒன்று வாங்கினோம். கடைசியில் இந்த மீன் பொரிச்சது இவ்வளோ பெருசாக இருக்கும்னு நாங்கள் 2 பேருமே எதிர்பார்க்கவே இல்லை. சாப்பிடவே முடியல. அப்புறம் என்ன பண்ணிட்டோம்னா அந்த பிரியாணியை கொடுத்துட்டு டேக் அவேக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அது ஒரு $8. $8னால் எவ்வளோ பார்த்துக்கோங்க, அரௌண்ட் ஒரு ₹650 இருக்கும். அதை எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நான் மறுநாள் சூடு பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். மீன் பொழிச்சது நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். இது அரௌண்ட் $30 சொன்னாங்க. அதாவது நம்ம ஊர் காசுக்கு $2100 எனக்கு எப்பா இதுக்கு நம்மளே மீனை வாங்கி வீட்டில் செஞ்சுருக்கலாமே. ஏன்னா நான் வீட்டில் பனானா லீஃப்லாம் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ நம்ம வீட்லேயே நெக்ஸ்ட் டைம் செஞ்சுக்கலாம்ப்பா. இதுக்கப்புறம் இதெல்லாம் வெளில வாங்கி சாப்பிட வேணாம். சாட்டிஸ்ஃபைடாகவும் இல்லை, என்ன மசாலா போடுறாங்கன்னு தெரில. நம்ம ஹோம்மேடாக பண்ணுறது நம்மளுக்கு எல்லாமே தெரியும் எது போடுறோம்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். மற்றதை வெளில வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சாப்பிட்டு கிளம்பிட்டோம். பை பாய்.